சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் நடைபெற்று வரும் வணிகர் சங்க மாநாட்டில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ற கோரிக்கையை அவர் இங்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக எந்த தியாகத்தையும் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விக்ரமராஜ் அவர்களை அகில இந்திய வணிகர் சம்மேளனம் தேசிய முதன்மை துணை செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் தலைவராக இருந்து நடத்தக்கூடிய இந்த பேரமைப்பின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், வந்து உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொடர்ந்து உரையாற்ற இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் எந்த அளவிற்கு இதில் பங்கேற்க உரிமை இருக்கிறதோ, யாரும் தயவு செய்து தவறாக கருதிவிடக்கூடாது. அவர்களெல்லாம் விட கொஞ்சம் அதிகம் உரிமை நிச்சயமாக எனக்கும் உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்களே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், வணிகர்களுடைய நண்பனாக, வணிகர்களுடைய நலனில் எப்பொழுது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்களும், ஏன் என்றைக்கெல்லாம் நாம் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கிறோம் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை யாரும் மறைத்திட முடியாது. வணிகர் சங்க பேரமைப்பு மாநாட்டில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.